என்னை மன்னிச்சிரு குருவியே, என்னால் உனக்கு உதவ முடியாது. ஏன்னா மழை பொழியாத காரணத்தினால இந்த தண்ணியோடைய நீர்மட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா என்னுடைய சக்தியும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படி சொன்னதும் ரினுக்குருவி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அந்த சமயத்துல வானத்துல ஒரு வயதான மேகம் நகர்ந்து வந்து ரினுக்குருவி கிட்ட விழுந்துச்சு. தண்ணி தண்ணி, எனக்கு யாராச்சும் தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டுச்சு. அட மேகராணி, உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு சொன்ன ரினுக்குருவி மேகத்துக்கு தண்ணி ஊத்துச்சு. தண்ணி குடிச்ச மேகம் ரினுக்குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு. ரொம்ப நன்றி குருவியே, திடீர்னு எனக்கு மயக்கம் வந்துருச்சு, அதனாலதான் கீழே விழுந்துட்டேன். என்கிட்ட நிறைய தண்ணி இருக்கும், ஆனா என்னால மழை பொழிய முடியும், அந்த தண்ணிய என்னாலேயே குடிக்க முடியாது. அதான் உன்கிட்ட உதவி கேட்டேன். குருவியே, உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் என்னால முடிஞ்சத உதவுறேன் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ரினுக்குருவி இப்படி உதவி கேட்டுச்சு. மேகராணி, எங்க காட்டுல இப்போ மழை இல்லாம எல்லா பழங்களும் காஞ்சிட்டு வருது, உங்களால கொஞ்சம் மழை பொழிஞ்சு விட முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே மேகம் இப்படி சொல்லுச்சு. கண்டிப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே மழை பொழியும் அப்படின்னு சொன்ன மேகராணி அங்கே இருந்து நகர்ந்து போயிடுச்சு. மேகராணி போன கொஞ்ச நேரத்திலேயே மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணியோடைய நீர்மட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு.